குஜராத் வளர்ந்ததா? குஜராத் மார்வாடிகள் வளர்ந்தார்கள், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. குஜராத்தினுடைய முதலாளிகள் வளர்ந்தார்கள். குஜராத் மண்ணின் மக்களுக்கு கலவரத்தால் ஏதாவது பயன் கிடைத்ததா? மோடிக்கு, முதலமைச்சராக இருந்த மோடிக்கு பிரதமர் பதவி கிடைத்திருக்கலாம், அமித்ஷாவுக்கு வேண்டுமானால் மத்திய மந்திரி பதவி கிடைக்கலாம். சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தில் ஏதாவது மாற்றம் நிகழுமானா? எதுவுமே நிகழாது. அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த மோதல் போக்கை கையாளுவதன் வழியாக அவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்து, ஏன்னா அவங்களால விலைவாசியை குறைக்க போறதில்லை, வேலை வாய்ப்பு பிரச்சனையை தீர்க்க போறதில்லை, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க போறது இல்லை. அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகளை, அத்தியாவசிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த விதமான திட்டங்களும் அவங்ககிட்ட இல்லை. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே 2 மடங்கு விலை. நீங்கள் அரிசியை வாங்கிட்டு வர்றீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி போடுறேன். மாவை அரைக்கிறீங்க, அதை பாக்கெட்டாக போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறேன். அதை கொண்டு வந்து வீட்டில் இட்லியாக சுடுறீங்க அல்லது ஹோட்டலில் சுடுறீங்கன்னு வச்சுங்க, மறுபடியும் ஹோட்டலில் நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறான். எத்தனை வரி போடுறாங்கிறது இந்த மறைமுக வரின்னு ஒன்று இருக்குது பாருங்க, மறை நீர்மாங்க. அது மாதிரி மறைமுகமான வரி இருக்குது பாருங்களேன், அது பல முறை நம்மளை கொள்ளையடிக்கிறான். அப்போ இந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கும்போது அதை மறைப்பதற்கு மனிதர்களை மோத விடுவதை தவிர, மதத்தின் பெயரால் சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களையும் மோத விடுவதை தவிர அவங்ககிட்ட வேற தீர்வு இல்லை. அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் கார்ப்பரேட் நலன்களை கழித்து விட்டு, காவி பயங்கரவாதத்தை கழித்து விட்டு, அவர்களிடத்தில் கைகளில் எந்த திட்டங்களும் அவர்கள்ட்ட இல்லை.